Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.19ல 8th question பார்க்க போறோம். question என்னன்னா, if A equal to, அதாவது A matrix கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி B matrix, then show that A square plus B square equal to identity matrix. So இதான் வந்து நம்ம prove பண்ணணும். first A square வந்து கண்டுபிடிக்கலாம். A matrix values என்ன? cos theta 0 0 cos theta into மறுபடியும் A matrix தான். cos theta 0 0 cos theta. ஏன்னா a ஸ்கொயர்ன்றது a into a. இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். cos theta into cos theta என்ன? cos square theta plus 0 into 0 வந்து 0 தான். அப்படியே விட்டுறலாம். அடுத்து cos theta into 0 வந்து 0 plus 0 into cos theta. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே 0 தான் வரும். அடுத்து 0 into cos theta வந்து 0 தான். plus cos theta into 0 வந்து 0. ஸோ 0 plus 0 வந்து 0. அடுத்து 0 into 0 வந்து 0 plus cos theta into cos theta என்ன? cos square theta. அப்போ cos square theta வந்து எழுதிக்கலாம். அடுத்து b square வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ b square எப்படி? b matrix into b matrix. அப்போ b matrix values எழுதிக்கலாம். என்ன? sin theta 0 0 sin theta into b matrix தான். ஸோ திருப்பி எழுதணும். sin theta 0 0 sin theta. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ sin theta into sin theta என்ன? sin square theta plus 0 into 0 வந்து 0 தான். அடுத்து sin theta into 0 வந்து 0 plus 0 into sin theta 0. ஸோ அப்போ 0 plus 0 வந்து 0. அடுத்து இங்கேயும் 0 தான் வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்து sin theta into sin theta sin square theta. ஏன்னா 0 into 0 வந்து 0. ஸோ b ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது a square plus b square. So a square matrix values என்ன கண்டுபிடிச்சோம்? cos square theta 0 0 cos square theta plus b square matrix எழுதிக்கலாம். sin square theta 0 0 sin square theta. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணலாம். cos square theta plus sin square theta. இங்கே 0 plus 0 வந்து 0 தான். அதே மாதிரி இங்கேயும் 0 plus 0 வந்து 0. அடுத்து இங்கே cos square theta plus sin square theta. இப்போ cos square theta plus sin square theta ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே 1 0 0 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் 8th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a ஈக்குவல் டு a மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? cos theta sin theta minus sin theta cos theta. prove that a into a transpose equal to identity matrix. ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து என்ன? a into a transpose. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம a transpose கண்டுபிடிக்கலாம். ஏன்னா a மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ a transpose வந்து என்ன வரும்? cos theta minus sin theta sin theta cos theta. அதாவது காலம்ஸ் வந்து ரோஸாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து a transpose. இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் இந்த a மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a into a transpose. a மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன? cos theta sin theta minus sin theta cos theta into a transpose matrix values என்ன? cos theta minus sin theta sin theta cos theta. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். cos theta into cos theta என்ன? cos square theta plus sin theta into sin theta என்ன வரும்? plus sin square theta. அடுத்து cos theta into minus sin theta என்ன வரும்? minus cos sin theta plus sin theta into cos theta வந்து plus cos theta, சாரி இங்கே theta வரணும், sin theta. இப்போ இங்கே minus sin theta into cos theta என்ன? minus sin theta cos theta plus cos theta into sin theta என்ன வரும்? sin theta cos theta அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து minus sin theta into minus sin theta வந்து sin square theta plus cos theta into cos theta வந்து என்ன? cos square theta. cos square theta plus sin square theta ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ minus cos theta sin theta plus cos theta sin theta வந்து 0. அதே மாதிரி minus sin theta cos theta plus sin theta cos theta என்ன? 0. இப்போ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ a into a transpose இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரப்போகிறது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.
ஸோ இதான் 9th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வென் ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் என்ன 5 -4 6 -5. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போது ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏ ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 5 -4 6 -5 இன்டூ திருப்பி அதே வேல்யூஸ் தான் எழுதணும், 5 -4 6 -5. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரணும். ஸோ அதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 5 × 5 என்ன 25 ப்ளஸ் -4 × 6 வந்து என்ன -24. அடுத்து 5 × -4 என்ன -20 ப்ளஸ் -4 × -5 என்ன வரும் +20. 6 × 5 என்ன 30 ப்ளஸ் -5 × 6 என்ன -30. அடுத்து 6 × -4 என்ன -24. அடுத்து -5 × -5 என்ன +25. அப்போது 25 - 24 என்ன 1, -20 + 20 வந்து 0, 30 - 30 வந்து 0, -24 + 25 என்ன 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதான் வந்து 10th கொஸ்டினோட சொல்யூஷன்.